நாடு சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். இவர் யார் என்று தெரியாது, எங்க இருக்கிறார் என்று தெரியாது, எப்படியான சிக்கல்ல மாட்டி இருக்கிறார் என்று சொல்லி எந்த விதமான தகவலுமே தெரியாது. ஆனா மிக முக்கியமான ஒரு அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். கடைசியா அவர் முடிவெடுத்த உங்களுக்கு கடைசியா உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன், உங்களால எல்லாட்டிக்கு சொல்லுங்க, நான் இன்னையா செஞ்சு நான் என்னால அனுபவம் எல்லாது கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறார். எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, எந்த பிள்ளைகளுக்காக நான் வாழணும். காசு காசுண்டு என்ன இழந்தேன்டா, எந்த பிள்ளைகளான அதையா போயிடும். எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, தயவு செஞ்சு என்னைய நாட்டுக்கு எடுத்து விடுறேங்க. உங்களை கடவுளா நினைச்சு கேட்கிறேன். இவருடைய தேசிய அடையாள அட்டை, அதே போல இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஆவணமும் பகிரப்பட்டிருக்குது. ஆனா இந்த இரண்டு ஆவணங்களுமே தெளிவில்லாம இருக்கிறதால அதுல இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க இல்லாம இருக்குது. இதால இவர் யார் என்று சொல்லி தெரிந்து கொள்றதுல மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்குது. ஆனா இவர் இலங்கையிலிருந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு சென்று, குறிப்பாக துபாய் அல்லது கட்டார் போன்ற நாடுகளுக்கு வேலைக்காக அங்க சென்று இப்ப அங்க சிக்கல்கள்ல மாட்டியிருக்கலாம் என்று சொல்லியும் அங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக இவர் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கார். அதாவது தொடர்பாடல்களை ஏற்படுத்த முடியாம போன ஒரு சூழ்நிலையில தான் இப்படி ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இன்று வரைக்கும் இவர் யார் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. இவரை மீள நாட்டுக்கு கொண்டு வர எந்த ஒரு நடவடிக்கைகளுமே முன்னெடுக்கப்படவில்லை. உண்மையிலேயே மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளையே இது ஏற்படுத்த போகுது. தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்களுக்கு என்று சொல்லி அனைவருக்குமே இந்த காணொலியை அனுப்பி வைங்க. அவர்கள் யார் ஒருவருக்கு நிச்சயமாக இவரை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இவர் மீளவும் நாடு திரும்புறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச சிக்கி இருக்கக்கூடிய ஒரு மோசடி வழக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இலங்கையினுடைய கோப் குழு நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. இந்த குற்றச்சாட்டுல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்சவனுடைய பெயரோட இன்னும் 2 பேர்கள் சேர்த்து 3 பேருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையில் இந்த வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட காலம், அதாவது மின்சார வாகனங்களுக்கு மட்டுமே இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்ட காலத்தில் இவர்கள் அந்த அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அதிசொகுசு வாகனங்களை கொள்வனம், அதாவது இறக்குமதி செய்ததாக இவர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதாவது சட்டவிரோத வாகன இறக்குமதி என்று சொல்லி இவர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அந்த 3 பேரும் யார் என்று சொன்னா, ஜோசித ராஜபக்ச, சானுக உபேந்திர, அஜந்தி பண்டாரநாயக்கா என்று சொல்கிற இந்த 3 பேர் மேலையும் தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. 4 அதிசகுசு BMW கார்கள் இவர்கள் இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மிக பிரதானமான விடயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலமே இந்த குற்றச்சாட்டுகள், அதாவது மோசடிகள் சார்ந்து முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட நபர்கள் மேல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அதற்கு பிறகுதான் இது சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்றது, அந்த ஆதாரங்களை தேடுறோம் என்று சொல்லி. ஆனா முதன்முறையா சகல ஆதாரங்களோடையும் இந்த ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. 2023 ஆண்டு மே மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாத காலப்பகுதிகளில் தான் இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. இந்த பத்திரிகைகளில் ஜோசித ராஜபக்சவனுடைய பெயர் திட்ட தெளிவாக குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறதாக சகல ஆதாரங்களுமே இருக்கே. இது சார்ந்து ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் என்ன தண்டனைகளை இவ்வளவு வேகமாக வழங்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம், கட்டநாயக்கா பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிச்சூடு. அதாவது ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்குது, அதில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கட்டநாயக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில வைத்து இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்குது. இதில் 50 வயதான நபர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இவர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட போதிலும் இவர் உயிரிழந்திருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஒன்று அரங்கம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பின்னணியிலையும் இலங்கையில் இருந்து இயங்கக்கூடிய அதி கொடூர கும்பல் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிற பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் தான் இருக்கிறதாக இலங்கையுடைய போலீஸ் தரப்பு சொல்லி இருக்குது. இது மட்டுமில்லை, இதே போல பல சம்பவங்கள் இலங்கையில் அதிகரித்து கொண்டு வருது. பலர் துப்பாக்கிகளோட கைது செய்யப்படுகிறார்கள், பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுது, பலர் படுகாயங்களோடு தப்பிக்கிறார்கள் என்று சொல்லி பல வன்முறை சம்பவங்கள் இலங்கை முழுக்க இடம்பெற்றுக் கொண்டு வருது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் இது. இலங்கை மக்களுக்குமே மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வரக்கூடியவர்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் எல்லாமே இடம்பெறுது. உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது. ஆக இது சார்ந்து ஏன் என்னவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு சொன்னா, துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பின்னணியில் கைது செய்யப்படுறவர்கள் எல்லாருமே அடிமட்ட உறுப்பினர்கள். ஆனா இதற்கு மேல இருந்து அதிகாரம் வழங்கக்கூடிய நபர்கள், இதற்கு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய நபர்கள் இவருமே இன்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இது சார்ந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படல.
ஆக இது ஏன் என்கிற இப்போ ஒரு பிரதான கேள்வி எழுந்திருக்குது. இது சார்ந்து அனுர அரசாங்கம் எப்படியான பதில்களை சொல்ல போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிலடி சம்பவம் என்னன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு உரை. இந்த உரையில இலங்கை ஜனாதிபதி மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு அவர் நேரடியாகவே பதிலளிச்சிருக்கார். என்னன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மாமி என்று சொல்லி அழைக்கப்படுகிற டெய்ஸ்டி ஃபாரஸ்ட் அவர்கள் சிறிது காலத்துக்கு முன்னுக்கு கைது செய்யப்பட்டவர், அதாவது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். இவர் மேல ஒரு நில மோசடி குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி, ஆனா இவரை விசாரணைக்கு உட்படுத்தினது தவறு என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மேல நேரடியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. என்ன காரணம் என்றா இவர் ஒரு வயதான நபர். இவரை விசாரணைக்கு உட்படுத்தும் போது அதற்கு முதல் நாள் என்ன நடந்தது என்று சொல்லி அவருக்கு தெரியாம இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் ஏன் விசாரணைக்கு உட்படுத்துறீங்க, இது தவறு என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மேல நேரடியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனா இதற்கு எல்லாமே பதிலடி கொடுக்கிற மாதிரி இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு உரையாற்றியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருண்டா, ஒரு வயதான பெண்ணிடம் விசாரணை நடத்தியதற்காக சிலர் எங்களை இன்று விமர்சிக்கிறார். அவர்கள் மோசடி பேர குழந்தைகள் தான் இதற்கான பிரதான காரணம். அதனுடைய விளைவுகளை இன்று இவர்கள் எதிர்கொள்கிறார்கள். விசாரணைக்கு உட்படுத்துகிற ஒரு நபர் இளைய நபரா அல்லது வயதான நபரா என்பது பற்றி இவருக்கு கவலை இல்லை. பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே மறைக்கப்பட்டது என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரதான கவலை. அது அவர்களுடைய பாட்டியிடம் இருந்தாலும் சரி, அவருடைய குடும்பத்திடம் இருந்தாலும் சரி, முழு குடும்பமும் விசாரிக்கப்படுவார்கள். அனைவரும் சம்பந்தப்பட்டிருந்தால் அனைவரும் அதற்கான விளைவுகளை செலுத்த வேண்டும். எனது கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி. சம்பந்தப்பட்ட இவர் அவருடைய வயது குடும்ப தொடர்பு இல்லாமல் அவர்கள் சட்டத்தின்படி விசாரிக்கப்படுவார்கள், சட்டத்தின்படி கண்டிக்கப்படுவார்கள். இதிலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துபவர் யார் இவர் என்று சொல்லி அறிந்து அவர்களுடைய பின்புலம் என்ன என்பது பற்றி தெரிந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை. சட்டத்தின் பிரகாரம் அனைத்து விசாரணைகளும் நடைபெற்று குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அனைவருக்குமான தண்டனைகள் உடனடியாக உறுதி செய்யப்படும். இப்படியான ஒரு பதிலைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். என்னதான் இருந்தாலும் விசாரணைகள் நடைபெறுது, கைதுகள் நடைபெறுது, அவர்கள் பிணையில வெளியில வரார்கள். ஆக இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஒழுங்கான தண்டனைகள், அதாவது முறையான தண்டனைகள் எப்ப வழங்கப்பட போகுது என்றதுதான் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. ஏனென்று சொன்னா விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள், பிணையில வெளியில வரார்கள். ஆனா எவருமே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட மாதிரி இல்லை. அப்ப எப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட போகுது, எப்ப இவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட போகுதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. இதற்கு அனுர அரசாங்கம் எப்படியான பதில்களை சொல்ல போகுது, என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப வெளிநாட்டுல சிக்கி இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நாங்கள் மீளவும் நாட்டுக்கு அழைத்து வரணும்னு சொன்னா எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது, அவருக்கு இந்த நாட்டில் இருக்கிறார், என்ன சிக்கல்ல மாட்டிருக்காருன்னு சொல்லி எப்படி மிக வேகமாக கண்டுபிடிக்கிறது என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எனக்கு மட்டுமே கிடையாது, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்து அவருக்கு உதவணும் என்று சொல்லி ஆசைப்படுகிற பலருக்கு அது பிரயோசனமாக இருக்கும். ஏனென்றா இது இவருக்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, இவரை போல பலர் இருக்கிறார்கள். இவர் காணொலி வெளியிட்டிருக்கார், அதால எங்களுக்கு தெரியுது. இப்படி காணொலி வெளியிட முடியாம எந்த விதமான தொடர்பாடலையுமே ஏற்படுத்த முடியாம பலர் பல நாடுகள்ல சிக்கியிருக்கிறார்கள், பலர் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு முடிவுரை எழுதுற மாதிரி எப்படியான திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். என்னன்னு சொன்னா இவர்கள பல பேர் இலங்கை அரசாங்கத்துல பதிந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவர்கள். முக்காவாசி பேர் என்ன செய்யறார்கள் என்று சொன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாம ஏதோ ஒரு வழி மூலம் வெளிநாட்டுக்கு போறார்கள். இங்கதான் பிரச்சனைகள் உருவாகுது. என்னன்னு சொன்னா எந்த விதமான தரவுகளுமே இல்லாம எந்த நாட்டுக்கு போறோம், யார்கிட்ட வேலை செய்ய போறோம்னு சொல்லி எப்படியான தரவுகளுமே இல்லாம நாங்கள் ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போகிறதான் இப்படியான நெருக்கடிகளுக்கு ஆளாகிறோம். இதுதான் இந்த பெண்ணுக்கும் நடந்திருக்குதுன்னு சொல்லி ஊகிக்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இனி தகவல்கள் வெளிவந்தா தான் இப்படியான சிக்கல்கள் உருவாகி இருக்குதுன்றதை அறிந்து கொள்ள முடியுமாக. இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.